Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ to this beautiful Sunday evening service. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த சண்டே ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். This is a joyous day for all of us. In New Zealand, it is lockdown for many children. You will not be going to school. Children who are listening to this, I kindly request all of you to be very attentive. This message is going to be in English and in Tamil. So if you can't understand Tamil, don't worry. So we'll be worshiping the Lord in spirit and in truth in the Tamil language. And also we'll be listening to the word of God in both English and in Tamil. ஸோ நியூசிலாந்து தேசத்தில் இருக்கும் மக்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்தியாவில் இதெல்லாம் this is a morning time in India. I welcome all the people who are watching from India and across the globe. I don't know how many people will be joining or will be listening to the sermon later, but let us be encouraged to be gathering together as one family in Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குடும்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்று ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய கேள்விகளையும் அவர் கேட்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I strongly believe that God will listen to all our prayers and requests and our heartbrokenness when we all gather together in one spirit and we worship our Lord and Savior Jesus Christ in truth and in spirit. On that note, I wish you all a blessed Sunday. So stay tuned, and we'll be having a session of prayer, worship, and we'll be thanking God with our worship, and also we'll be praying, and also we'll be keenly listening to the word of God. ஆண்டவர் நம்மளோட பேச இருக்கிற காரியத்தை நாம் கவனமாக கேட்க இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. We thank you, Lord Jesus. We thank you, Lord. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் வாரும் கர்த்தாவே. சுவாமி எங்களோடு வந்து நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். Lord Jesus, come and speak to us, Lord Jesus. In the stillness, Lord Jesus, we are seeking your face. சுவாமி அமைதியான சுவாமி இந்த மாலை வேளையில் கர்த்தாவே நாங்கள் உம்மை தேடுகிறோம். நீர் வந்து எங்களோடு பேச வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் சுவாமி. சுவாமி கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை சென்று அவர்களோடு சுவாமி கிருபையாக அவர்களோடு பேச வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் சுவாமி எங்களுடைய இருதயங்களின் தியானங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. We commit our lives, we commit our words, we commit ourselves, O Lord Master, in your feet, O Lord Jesus. Cleanse us one more time, Lord Jesus, in our fears, in our difficulties, in our pain, in our suffering. You are always with us, Lord Jesus. எங்களுடைய வியாதியின் மத்தியிலும் சுவாமி, எங்களுடைய சுவாமி தேவைகளின் மத்தியிலும், எங்களுடைய குறைகளின் மத்தியிலும் நீர் எங்களோடு இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, Jesus, Jesus. இயேசுவே நீர் வாரும் ஐயா. நீர் வந்து எங்களோடு பேச வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்கு ஒப்பிடுகிறோம் கர்த்தாவே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நியூசிலாந்து தமிழ் சர்ச்சுக்காக ஸ்தோத்திரம். 2 ஆண்டுகள் சுவாமி சென்ற வாரத்துடன் முடிவடைந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Lord, you've been so faithful, Lord. You've got a purpose for this church to exist and continue as a Tamil-speaking church, O Lord Master, and to serve the wider community who don't know Tamil, O Lord Master, to bring in all souls which are lost, O Lord Master. சுவாமி இந்த தேசத்தில் சுவாமி இந்த சபையை நீர் வைத்தமைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அடியானுக்கு கொடுத்த பலத்துக்காக ஸ்தோத்திரம், சுகத்துக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த அடியானையும் சுவாமி இந்த குடும்பத்தையும் நீர் பராமரித்தமைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை தாங்கும் மக்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி நீர் ஆசீர்வதித்து வந்தமைக்காக ஸ்தோத்திரம். இன்மேலும் சுவாமி இந்த ஊழியங்களை நீர் சுவாமி வெகு வல்லமையாக நீர் எடுத்து செல்ல போவதற்காக உமக்கு இப்பொழுதே நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. Lord, you have got a mission and a purpose and a sure purpose for this church, O Lord Master. We know that for sure, O Lord Jesus. இந்த ஆலயத்தை சுவாமி நாங்கள் துவங்கின நாள் முதல் இம்மட்டும் சுவாமி காத்து ஜீவன் தந்து உம்முடைய ஜீவனையே நீர் ஊத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உம்மை அறியாத மக்களை சுவாமி நாங்கள் சென்று சேர உம்மை நாங்கள் அறிந்திருந்தாலும் கர்த்தாவே எங்களுடைய மாறுபாடான வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள சுவாமி எங்களை இந்த சபையின் மூலமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். Lord Jesus, we pray and commit this church in your hands. Let this go miles, O Lord Master. சுவாமி இந்த வர இருக்கும் மாதங்களையும் சுவாமி நாட்களையும் சுவாமி இந்த வருடங்களையும் சுவாமி இந்த சபைக்கும் இந்த சபை மக்களுக்கும் சுவாமி பிரயோஜனமுள்ள நாட்களாகவும் மாதங்களாகவும் வருடங்களாகவும் நீர் வைக்க வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம்.
Swami, let people who come and walk into this place not be left empty-handed, O Lord Jesus. Let all the sicknesses be cleansed. All the fears run away in Jesus' name. Swami, சபைக்கு பிசிக்கலாக வர முடியாத மக்களையும் Swami, Lord, people who are watching online, Lord Jesus, from whichever part of the world, O Lord Master, we commit them in your hands, Lord Jesus. Bless them mightily. Hallelujah. We thank you, Lord, and we praise you for what you have done in our lives. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். மீதியான நேரத்தையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Shall we all stay tuned, and we'll be singing a few Tamil songs and then we'll get into the word. ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று சில பாடல்களை பாடுவோம். அப்புறமாக நாம் கடந்து வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். நீ நல்லவர், நீ வல்லவர், நீ வாக்கு மாறாதவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. காலையிலும் மாலையிலும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய துதியின் மத்தியில் வாசம் செய்வீராக. தேவ கிருபை என்றும் உள்ளது. Bye.
நீர் அகிலத்தையும் படைத்தவர் சுவாமி. எங்கள் ஆராதனையின் நாயகனாக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். There is none like you, O Lord. There is none like you either in the heavens or in the earth. You are holy, holy, holy art thou, O Lord. And we praise you. We praise you for who you are and what you are in our lives. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உள்ளத்தில், எங்களுடைய இல்லத்தில், எங்களுடைய ஆலயத்தில் சுவாமி நிறைவாய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களை நீர் அபிஷேகித்தருளும். 1000 பேர்களில் சிறந்தவர் நீர் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம் அப்பா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, ஆயுள் முடியும் வரை
ராஜ்யத்தை அருள நீ திரும்பவும் வருவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை நாங்களே ஆயத்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, எங்களோடு கூட இருங்கப்பா. ஆண்டவரே, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும், பள்ளங்களில் நீரூற்றுகளையும், வனாந்திரத்திலே தண்ணீர்களையும், அவாந்திர வெளியிலே புன்னை மரங்களையும் நான் உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. எங்களுடைய வறண்ட நிலங்களை சுவாமி நீர் விளைநிலங்களாக மாற்றுவீரே, உமக்கு நன்றி. எங்களுடைய உலர்ந்த எலும்புகளை கர்த்தாவே நீர் உயிரடைய செய்வீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் உம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தருளும், இப்பொழுதே செய்தருளும். பார்ப்பவர்களை நீர் செய்தருளும் கர்த்தாவே. எங்களை உம்முடைய ஆனந்த அபிஷேக தைலத்தினால் நிறைவாக ஆண்டவரே எங்களை ஆவியானவரால் நிரப்பும் அப்பா. நிரப்புங்க, இப்பொழுதே நிரப்ப வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கூட இந்த முழு ஆராதனையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம். நீரே எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
Hallelujah. How many of you are excited to listen to the word of God? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக உற்சாகமாக காத்துட்டு இருக்கீங்க? இன்க்ளூடிங் மீ. நானும் ஆண்டவர் என்ன பேச போகிறார் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப உற்சாகமாகவும் ஆவலுடனும் காத்திருக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, ப்ளீஸ் டர்ன் வித் மீ இன் யோர் பைபிள்ஸ். வேதாகமத்தை 3 பகுதிகளுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், the book of Daniel chapter 3. அடுத்தது நீங்க படிக்க வேண்டாம், எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் Psalm 37 5 to 9, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. அப்புறம் லூக்காக்கு எழுதின சுவிசேஷம், the book of Luke chapter 12 verse from 4 to 7. லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷத்தை படிங்க. Luke chapter 12 verse from 4 to 7. From 5 to 7 நினைக்கிறேன். 5 to 7. Yeah. நீங்கள் இன்னொரு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று 4 to 7 4ல படிங்க. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னொருவருக்கும் பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறவர்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனாலே மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் முன்பாக பயப்படாதிருங்கள். ஏன், யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாது? உலகத்தில் நாம் அனைவருக்கும் உண்டாகிற காரியம் ஃபியர், இல்லையா? we all fear. ஆனா ஆண்டவர் இங்க ஒரு அழகான காரியத்தை நமக்கு சொல்லி காட்ட இருக்கிறார். முதலாவது இயேசு சுவாமி எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, டியர் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களேன்னு சொல்லி நம்மளை கூப்பிடுறார். I tell you my friends, do not fear those who kill the body and after that nothing more they can do. ஒரு மனுஷன் உங்களை கொலை செய்து அவன் வெற்றி பெற்றுட்டான்னு நினைக்கிறவனை குறித்து நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு யார் சொல்றா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, they are saying that we have to stand as Christians to fight the battle. நாம எல்லாம் நின்றுகிட்டு நம்ம பெர்சிக்யூஷனை நம்ம எதிர்த்து நின்று நாம எல்லாம் வந்து டோல் ஃப்ரீ நம்பர்லாம் வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு இதை பார்த்தேன், ஒரு போஸ்ட்டை பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா people are giving toll free numbers to call and rescue people who are being persecuted in the name of gospel, spreading the gospel. ஆனா எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் எதற்கு பயப்படக்கூடாதுன்னா, உங்களுடைய மாம்ச அழிவுக்கு குறித்து பயப்படவே கூடாது. You should not fear the death. மரணத்தை குறித்து பயப்படுபவன் கிறிஸ்தவனே அல்ல. ஆமென். If you fear death, then all the other fears you will be fearing. நீங்க மரணத்தை குறித்து நீங்க பயந்துட்டீங்கன்னா மற்ற பயங்கள் எல்லாம் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். But if a Christian stands for who he is and what he believes in, that is the true word of Jesus Christ, he will not have any fear for death. எனக்கு பிரியமான உடன் விசுவாசிகளே, ஆண்டவர் சொல்ற காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு தெளிவும் ஒரு இன்சைட் நிறைந்த காரியம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் எதை குறித்து பயப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மரணத்தை குறித்து பயப்படுறாங்க. எனக்கு சின்ன வயசுல when I was a small boy, நான் வந்து எங்க தாய் தகப்பனாருக்கு ஒரே ஒரு மகன். வீட்டில் வந்து என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். when I was only like 5 or 6 years old, when I was playing, suddenly this fear came into my mind. எப்பவுமே வந்துட்டு இருக்கும், நம்ம மரணிச்சிட்டோம்னா எங்க போவோம், where will we go after we die அப்படின்ற ஒரு திகில் நிறைந்த ஒரு காரியத்தை என் மனதில் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். தென் I used to cry, I was a child. நான் வந்து ஒரு டீனேஜர் கூட கிடையாது, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அந்த பயம் வந்து என்னுடைய இருதயத்தை வாட்டி எடுக்கும்.
ஆனா என்ன ஆகும் பாருங்க, ஆண்டவர் வளர்ந்து இவ்வளவு காலங்கள் ஆகி என்ன ஒரு ஊழியக்காரனா வச்சு நான் ஒரு பிரசங்கியராய் ஒரு பாஸ்டராய் உங்களுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது இதே பயத்தை ஆண்டவர் எடுத்து சொல்றாரு இன்னைக்கு, டூ நாட் ஃபியர் டெத். அது ஏன்னு சொல்றாரு. ஏன்னா அடுத்தது பாருங்க, ஹூ கில்ஸ் யுவர் பாடி, உங்களுடைய மாம்சத்தை கொலை செய்பவன் யாரு? இந்த உலகத்துல உள்ளவங்க உங்களுடைய பேரை கெடுப்பாங்க, உங்களுடைய ரெப்புடேஷனை கெடுப்பாங்க. ரொம்ப அதிகமான ஒரு காரியம் என்னன்னா உங்களுடைய மாம்சத்தையே கெடுத்து போடுவாங்க. When people don't like you, when people hate you for who you are, when you stand for Christ, when you believe in the gospel of Jesus Christ, அவரின் வழிபடி நடக்கிறவனுக்கு துன்பங்கள் வரும். உங்களுடைய கூட இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு விரோதிகளாக மாறுவார்கள். The very church people who you all associate with, they will see you as a different person and they will push you out of the church. இது வெறும் நான் கிறிஸ்டியன்ஸ் கிட்டே இருந்து வர அட்டாக்கா இருக்காது. உங்களுடைய சொந்த சகோதரர்கள், உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், இவர்களே உங்களை வஞ்சிப்பார்கள். அதை அந்த மாதிரியான ஒரு மரணத்தை தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. மரணம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், not only the physical body which is dying, that is also death, but God is saying very clearly, if people are trying to put you down, people are trying to kill your reputation, it is the fear of death. ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்த மரணத்தை குறித்துலாம் நீ பயப்படாத, உன்னுடைய மாம்ச மரணத்தை குறித்து நீ பயப்படாத, மாறாக எதை குறித்து நீ பயப்படணுமா, ஆவிக்குரிய மரணத்தை குறித்து தான் பயப்படணும். அது யார் அது 5ஆம் வசனம் பாருங்க, நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், அப்புறம் தமிழ்ல படிங்க. பட் ஐ வில் வார்ன் யூ whom to fear. நான் உனக்கு யாரை குறித்து நீ பயப்படணும்ன்றத நான் இப்போ வார்ன் பண்றேன்றாரு. இஸ் நாட் சேயிங் as a very gentle thing, ஒரு அன்பை குறித்தோ ஒரு பாசமாலாம் சொல்ல, அவர் வார்ன் பண்றாரு. ஏன்னா every Christian should fear this, and he is saying fear him who after he has killed has the authority to cast into hell. தமிழ்ல படிங்க அத. நீங்கள் இன்னொருவருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆமென். கொலை செய்த பின்பு மரணத்திலே தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். யார் கொலை செய்து யார் மரணத்துல தள்ளுவார்? Who is the author and finisher of life? God is the author and finisher of life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய ஜீவனின் அதிபதி. அவர் தான் உங்களுக்கு பிறப்பை கொடுத்தார், அவர் தான் உங்களுக்கு ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். It may be any day, it may be 30 years after today or tomorrow or tonight. We never know. God is the author and the finisher of life. ஆனா அவர் தான் என்ன சொல்றாரு, அந்த ஆத்தருக்கு பயப்படுங்க, அந்த ஜீவனின் அதிபதிக்கு பயப்படுங்க. And he has the authority to cast you into hell. நீங்க உலகத்துல நீங்க கிறிஸ்தவர்களா வாழ்றோம், நான் ஒரு பெரிய வர்ஷிப் லீடர், நான் ஒரு பெரிய பாஸ்டர், நான் ஒரு பெரிய சபைக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெருமை பாராட்டிக்கிட்டு ஆண்டவர் சொல்ற காரியத்தை நீங்க மறந்து போனீங்கன்னா நீங்க எரி நரகத்துக்கு தள்ளப்படுவீங்கன்னு நான் சொல்ல, ஆண்டவர் அவருடைய திரு வார்த்தைகளின் மூலமாக சொல்றார். My dear brothers and sisters, this is a very hard-hitting sermon, but let me tell you, this is not coming from flesh. This is a sermon which comes from the Spirit of God. இது எனக்கும் ஒரு ரிமைண்டர். And he is saying, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, yes I tell you fear him. 2 தடவை சொல்றாரு, பயப்படுங்க அப்படின்றார். நான் முதல்ல sermon தொடங்கும் போது சொன்னேன் பயப்படாதீங்கன்னு சொன்னேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்க பயம் வச்சுக்கணும், ஆனா எதுக்கான பயத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். You should not fear all these things. The worldly people will fear. அவங்களுக்கு காசு இல்லைனா பயப்படுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லைனா பயப்படுவாங்க, அவங்களுக்கு ஒரு கார் வாங்க முடியலனா பயப்படுவாங்க, அவங்களுக்கு சர்ச்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கலனா பயப்படுவாங்க, இல்லாட்டி அவங்கள ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டலனா பயப்படுவாங்க. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் பயம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது. கிறிஸ்தவனோ ஒரு கிறிஸ்தவ குடும்பமோ எதுக்கு பயப்படணும்னா, உங்களுடைய ஆத்மா ஆண்டவருக்கு முன்பாக இருந்துச்சுன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, yes I tell you fear him. அது படிங்க, 7வது வசனத்தை படிங்க. இல்ல சாரி 5வது வசனத்தை திரும்ப படிங்க. நீங்கள் இன்னொருவருக்கும் பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆம் அவருக்கே பயப்படுங்கள். It's a very assertive statement. God is saying do fear him. Yes I tell you fear him. ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா நீங்க உலகத்துக்கு முன்பாக மேன்மை உள்ளவர்களா இருப்பீங்க. You will be a righteous man. You will be a man full of justice. நீங்க நீதி செய்கிறவர்களா இருப்பீங்க, நீங்க நியாயம் செய்கிறவர்களா இருப்பீங்க, நீங்க ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வீங்க. ஆனா இதெல்லாம் வாழாம என்ன பண்றோம்? அப்பதான் நீங்க இந்த வாழ்க்கையை வாழலன்னா என்ன வந்துடும்? தானாவே பயம் வந்துடும். நீங்க இந்த மாதிரியான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன், உங்களுக்கு பயமே இருக்காது. அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு.
அதுக்கப்புறம் பாருங்க 6வது வசனம், are not 5 sparrows sold for 2 pennies? 5 ஸ்பாரோஸ், 5 அடைக்கலான் குருவிகள் 2 காசுகளுக்கு விற்கப்படுகிறது இல்லை. அப்படின்னா என்னன்னா, தே ஆர் வெரி சீப் என்னது பேர்ட்ஸ், ரொம்ப விலை கம்மியான ஒரு பறவைகள். இட்ஸ் நாட் லைக் பீகாக் ஆர் இட்ஸ் நாட் லைக் ஈகிள், ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி அவங்களை விற்கிற மாதிரியான ஒரு இது இல்லை. அந்த 5 பறவைகள் 2 காசுக்கு வாங்குறாங்க இல்லையா. அண்ட் நாட் ஒன் ஆஃப் தெம் இஸ் forgotten before God. அந்த 5 பறவைகள்லையும் ஆண்டவருக்கு சித்தம் இல்லாதம ஒன்னு கூட மறக்கப்படுவதில்லை, ஒன்னு கூட மரித்து போவதில்லை அப்படின்னு சொல்றார். Why even the hair of your head are numbered? உங்களுடைய தலைமுடிகள் கூட ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறாராம். உங்களுக்கு எப்ப நரைமுடியை தரணும், உங்களுக்கு எப்ப முடி கொட்டணும், நீங்க எப்படி நிக்கணும், எப்படி நீங்க பேசுறீங்க, இதெல்லாத்தையும் ஆண்டவர் முன்பே அறிந்து வைத்திருக்கிறார். உங்க தலைமுடி, your hairs are numbered. நம்மளால உட்காந்து என்ன முடியாது. நீங்க என்னதான் ஒரு அட்வான்ஸ்ட் மிஷினை கொடுத்தீங்கனாலும் இட் இஸ் இம்பாசிபிள் டு கவுண்ட் த ஹேர்ஸ் இன் யோர் ஹெட். ஆமா தானே? ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசமை உண்டு பண்ணி அதை அவர் அறிந்து வைத்திருக்கிறாராம். Fear not, you are more value than many sparrows. தமிழ்ல படிங்க. இரண்டு காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறவர்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் படிங்க. அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்ல சாரி, போதும். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். So do not fear. ஆண்டவர் ஒரு எறும்பை கூட அவர் கண்காணிக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு தவளையை உண்டு பண்ணி அதை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அப்ப மனுஷனை அவர் சாயலிலே படைச்சிட்டு அவர் எப்படி உங்களை விட்டுருவாரு? ஆண்டவரே கதின்னு இருக்கிற உங்களை நிர்கதியை விட்டுருவாரா? அதனாலதான் சொல்றாரு, do not fear, I am the author and finisher of life. I know what is going to happen in your life. I know. நீங்க தவறு செய்து நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க மீறி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வேற காரியங்களை வைத்திருக்கலாம். ஆனா மனம் திரும்புதல் நாவியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். That is why you are sitting and listening to this sermon. இல்லனா நீங்க வேற ஏதாவது போய் சண்டேல you could have been doing something else, இல்லையா? ஆனா இந்த காரியத்தை நீங்க மறக்காதவர்களாக இருக்கணும். 2 காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஒன்னு நல்ல பயம், ஒன்னு கெட்ட பயம். பயம் எதுக்கு இருக்கக்கூடாது? உலகத்தை குறித்து நீங்க பயப்படவே கூடாது. உலகம் உங்களை நல்லவன்னு இன்னைக்கு சொல்லும், நாளைக்கு உங்ககிட்ட பணம் வந்துருச்சுன்னா இவன் தான் உலகத்திலேயே ரொம்ப பரிசுத்தவான்னு சொல்லும். அதெல்லாம் குறித்து பயப்படாதீங்க. இதெல்லாம் இட் இஸ் a changing thing. You go to a church, you will be like celebrated as a great person, and suddenly they will say, oh, this guy is a very bad man. You go to a workplace, அங்க உங்களுடைய ஆபீசர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இவனை மாதிரி வேலை செய்ய மாட்டான்னு. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? இவன் ஒரு வேலையே செய்யாத ஒரு சோம்பேறின்னுவாங்க. உங்க குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க? இவனால 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு நாள் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களே சொல்லுவாங்க, இவர் தான் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, இவருடைய நல்ல பொண்ணு தெரியுமா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. These are all things which will change. You do not fear for that. And even if you are if you are on a sick bed, thinking that you will lose your life, God is saying, do not fear. ஏன்னா அவருக்கு தெரியும் என்னைக்கு உங்களுடைய கடைசி நாள். ஆமென். You should not fear all these things. ஆனா எதுக்கு நீங்க பயப்படணும்னா உங்களுடைய ஆத்துமா எரி நரகத்துக்கு போகாதபடி காத்துக்கொள்ளுங்கன்றார். அது எப்படின்றத குறித்து 2 காரியங்கள் நான் முன்னாடியே சொன்ன போல பைபிளை திறந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா there are 2 more chapters which we will meditate and then we will close the sermon. சங்கீதம் 37:5-9. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், அப்ப தமிழ்ல படிங்க. Commit your way to the Lord, trust in him and he will act. படிங்க. He will bring forth your righteousness as the light and your justice as the noonday. 5 and 6. கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ட்ரஸ்ட் இன் ஹிம் அண்ட் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுது? அண்ட் ஹீ வில் ஆக்ட். அவர் செய்வார், அவர் இறங்குவார், அவர் உனக்காக பாளையம் இறங்கும் தெய்வன். பட் யூ ஹாவ் டு கமிட் யுவர் வே டு த லார்ட். எப்படி ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய காரியங்களை கமிட் பண்ண முடியும்? அவருக்கு பிரியமானபடி வாழ்றதன் மூலமா. அண்ட் ஹீ இஸ் சேயிங் he will bring forth your righteousness as the light. நான் முன்பு சொன்னது இல்லையா, righteousness and justice like the light and noonday.
பகலை போல வெட்ட வெளிச்சமா நீங்க இருட்டுல திருட்டுத்தனம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் வெளியரங்கமா அதை ஒரு நாள் காட்டிடுவார். நீங்க இருட்டுல பரிசுத்தமா நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐ வில் பிரிங் தட் ரைச்சியஸ்னஸ் இன்டு லைட். தமிழ்ல படிங்க அது 6வது வசனத்தை. உன் நீதியை வெளிச்சத்தை போலும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலும் விளங்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும். நீதி நியாயம்னா என்னது? தே ஆர் டூ டிஃபரெண்ட் திங்ஸ். நீதின்றது நீங்க நீதிபரர்களாக இருக்கிறது. somebody is going to judge you, so you act righteously. நீங்க வந்து நேர்மையா நடந்துக்கிறீங்க. நீங்க ஜஸ்டிஸ்னா என்னதுன்னா நீங்க அடுத்தவங்களுக்கு நியாயம் விசாரிக்கும் பொழுது நேர்மையா நீங்க நியாயம் விசாரிக்கிறவர்களா இருக்கீங்க. யூ ஆர் living a perfect life, or you are trying to live a perfect life by doing things which is not pleasing in God's eyes. You are refraining deliberately, you are making an effort saying, no Lord, I'm not going to do this, this is not pleasing in your eyes ன்னு சொல்லி ஒதுக்குறவங்க பேர் என்னது? Righteousness. நீதிமான். கரெக்ட். நீதிமான் or righteousness. ஜஸ்டிஸ்னா என்னது? a man, தமிழ் என்ன போட்டிருக்கு? நியாயம். நியாயத்தை பட்ட பகலை போலும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் என்னது? யோர் ஜஸ்டிஸ். நீங்க இன்னொருத்தனுக்கு நன்மை செய்து, ஒருத்தன் 2 பேர் வராங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, 2 பேருமே உங்களுக்கு முக்கியம் தான், இல்லாட்டி ஒருத்தன் வந்து உங்களுக்கு முக்கியம் இல்லை, உங்களுக்கு ஃப்ரெண்டு இல்லை, இன்னொரு ஃப்ரெண்டு வரான், 2 பேரை செய்யறதுல உங்க ஃப்ரெண்டு வந்து தப்பு செஞ்சிடறாரு, இன்னொரு உங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து தப்பு செய்யல, அவர் பக்கம் தான் நியாயம் இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபேவர் பண்ணீங்கன்னா நீங்க நீதிமான் கிடையாது. ஆமென். This is what God is wanting to follow. நம்ம வந்து கிறிஸ்தவர்களா இருந்துகிட்டு நாம ஒருத்தருக்கு ஃபேவரட்டிசம் பண்ணிக்கிட்டு நாம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு நீங்க நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை அருவருப்பார். ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் அந்த காரியத்தை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற காரியம் நீதிமானாயும் ஞானமானாயும் நீங்க இருக்கணும். righteous and justice go hand in hand. So you cannot say I am a righteous person but I will not do justice. On the other hand, you cannot say that I will do justice and I will not live a righteous life. அப்படி செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவாரா? உங்களுடைய பர்சனாலிட்டியை he will glow. You will glow like a bright star. உங்களை யாருமே தடுக்க முடியாது. நீங்க என்னதான் நீங்க வந்து உங்களை உண்மை சொன்னதை போல உலகம் உங்களை தடுத்து உங்களை ஃபியருக்குள்ள போட்டு நீ ஒண்ணும் இல்லாதவன், நீ வந்து இதுக்கு உதவாதவன் அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டே இருந்துச்சுனாலும் ஆண்டவர் at the right time he is saying he will act. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவருடைய சித்தத்தின்படி நாம் ஒப்பு கொடுத்து அவருக்கு முன்பாக நாம் நீதிபரர்களாகவும் நியாயம் உள்ளவர்களாகவும் நடந்தா நாம அவர் நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். 7வது வசனம் படிங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் எரிச்சலாகாது. The world will have people who will go fast. உங்களை விட வேகமா போவாங்க, உங்களை விட முன்னாடி போயிடுவாங்க, உங்களை விட பணக்காரங்களாயிடுவாங்க, உங்களை விட படிப்புல பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க, உங்களோட சர்ச்ல உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பாங்க, வர்ஷிப்ல வந்து பெரிய லீடர்ஸா இருப்பாங்க, இல்லாட்டி வந்து பாஸ்டர்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய போட்டி பொறாமைகள் நிறைந்த இந்த உலகத்துல அவங்களுக்குள்ளேயே இவர் பெரிய பாஸ்டர், இவர் சின்ன பாஸ்டர், எல்லா டிவிஷன்ஸும் இருக்கும். ஆனா என்ன சொல்றாரு ஆண்டவர் இங்க? கர்த்தரை நோக்கி நீங்க அவருக்கு அமர்ந்து அவர் செய்யற இந்த நியாயம் நீதியை நீங்க செஞ்சுக்கிட்டு அமர்ந்து காத்திருந்தீங்கன்னா என்ன ஆகும்? காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் எரிச்சலாகாது. Do not be upset with people who are doing wrong. உலகத்துல அநியாயம் செய்வர்களை பார்த்து நீங்க எரிச்சலாகாதீங்க, பயப்படாதீங்க. ஐயோ இப்படிலாம் அவங்க செஞ்சு நல்லா ஆயிடுறாங்களேன்னு சொல்லி பயப்படாதீங்க. And then he is saying refrain from anger. கோபத்தை விட்டு ஒதுக்கு. And forsake wrath and fret not yourself, it tends only to evil. நீங்க அடுத்தவர்களை குறித்து பயப்படாதீங்க, ஏன்னா அது உங்களை அழிவுக்கு கொண்டு போமா. எனக்கு பிரியமானவர்களே, இது நம்ம யோசிக்கிறதே இல்லைல்ல. நிறைய காரியங்கள் நிறைய வேலைகள்ல நம்ம என்ன யோசிச்சுடுறோம்னா, நாம வந்து பாட்டு பாடுறோம், ஆண்டவருக்கு முன்பாக நாம வந்து நல்ல உற்சாகமா ஆராதிச்சு ஆண்டவரே நீர்தான் எனக்கு நல்லவர், நீர்தான் வல்லவர் அப்படின்லாம் சொல்லி பாடிடுறோம். நாம வந்து ஒரு டிவைன்லி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து அனுபவிச்சிடுறோம் இல்லையா? we have the gift of the Holy Spirit. அது வந்து எல்லாருக்கும் நிறைய பேர் நீங்க கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு கூட வந்து உணர்ந்தவர்களா இருக்கலாம். ஆனா எதை தவறிடுறோம்னா, நீதியும் நியாயத்தையும் விசாரிக்கும் ஆண்டவர் உங்களிடனும் அதே நீதியையும் நியாயத்தையும் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் பாருங்க, refrain from anger, forsake wrath. கோபத்தை விட்டு விடுங்க. fret not yourself, it tends to evil. அது படிங்க 8வது வசனத்தை. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு,
பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நீங்க வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு நீங்க எல்லா பிரயாசத்தையும் நீங்க பட வேண்டியவர்களா இருக்கணும். கிறிஸ்தவர்கள் அதை படுறதே இல்லை. நாம எரிச்சல் அடைகிறோம், நாம கோவப்படுறோம், நாம வைராகியப்படுறோம், நாம வந்து யாருன்னு தெரியுமான்ட்டு ஒரு வீம்பு பேசுறோம். ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, அதெல்லாத்தையும் விட்டுரு. ஏன்னா தீஸ் ஆர் ஆல் த வேஸ் ஆஃப் ஈவில். அதெல்லாம் வந்து தீமைக்கு ஏதுவான காரியமாய் இருக்கிறது. 9வது வசனத்தை படிங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், அதை பத்தி நம்ம கவலையே இல்லை. அவங்க எப்படி போனா நமக்கு என்ன இல்ல. பொல்லாதவர்களை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனா என்ன சொல்றாரு அடுத்தது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்களும் நானும் பூமியை சுதந்திரித்து கொள்வோம். ஆமேன். பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம்னா என்னன்னா, இட் இஸ் அபண்டன்ட் லைஃப். நித்திய வாழ்வை குறித்து நாம் பற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல இருக்கும் பொழுது யூ வில் இன்ஹெரிட் த லேண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு ஹெல்த் இப்போ இல்லாமல் இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, ஐ டோன்ட் நோ, யூ மே பி நாட் ஹேவிங் த பெஸ்ட் ஆஃப் ஹெல்த் இன் யுவர் பாடி. உங்களுடைய ரொம்ப உடல் சோர்வாக இருக்கலாம். உங்களுடைய பண கஷ்டங்கள் அநேகமாக இருக்கலாம். உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு படிப்பு இல்லையே, போதலையே, நான் படிச்சிருக்கலாமே, நான் வந்து இவனை போல ஆயிருக்கலாமே, அவனை போய் ஆயிருக்கலாமே, நான் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருக்கலாமே, அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு முன்பாக காத்திரு. You wait upon the Lord. You don't wait upon your friend. You don't wait upon your parent. You don't wait upon your church members. You don't wait upon your pastor. You wait upon the Lord. ஆண்டவருக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். கடைசியில் என்ன பண்ணுவார்? He will give you the inheritance of the land. உங்களை அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள செய்வார். எனக்கு பிரியமானவர்களே, முன்பு சொன்னதை போல தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க, படிக்க வேண்டாம். ஆனா அதுல வந்து பியூட்டிஃபுல்லா வந்து ஆண்டவர் இந்த சர்மனை முடிக்க போறார். தானியேல் எழுதின புஸ்தகத்துல 3 நபர்களை குறித்து நம்ம முன்னையே பார்த்திருப்போம். We have seen the 3 characters which is written in the book of Daniel chapter 3. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவங்கள என்ன பண்றாங்க சொல்லுங்க, என்ன கதை சொல்லுங்க. ஓகே, ஏன் போடுறாங்க? இல்ல, ஏன் போடுறாங்க? நேபுகாத்நேசர் என்ன பண்றாரு? நேபுகாத்நேசர் பிறப்பிச்சு யார் ஸ்டாச்சு? இல்ல அவர் ஸ்டாச்சு இல்ல, ஒரு கோல்டன் ஸ்டாச்சு செய்யறாரு. ஓகே, செய்யறாங்க இல்லையா? சோ அந்த கதையை நான் சுருக்கமா சொல்றேன். நேபுகாத்நேசார்னு ஒரு பெர்ஷியன் கிங் இருக்கான். அவன் வந்து ஒரு அந்த டைம்ல வந்து இப்போ அமெரிக்கா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் a very vast powerful kingdom. அதுல யார் என்ன சொல்றா, நில்லுனா நிக்கணும், உட்கார்னா வைக்கணும், அப்படி ஒரு கண்ட்ரோல் உள்ள ஒரு ராஜா. அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு பெரிய கோல்டன் ஸ்டாச்சுவை செஞ்சு, இனிமே எல்லாரும் இதை தான் வணங்கணும், பெல் அடிப்பேன், நீங்க வந்து வணங்கணும், நான் வந்து இந்தந்த காரியங்களை சொல்லுவேன், ட்ரம்பட் ஊதுவோம், லயர் ஊதுவோம், பைப்பர் ஊதுவோம், இதெல்லாம் பண்ணாக்கா நீங்க வந்து வணங்கிடணும்னு சொல்லி ஒரு ஆணை இடுறாரு. ஆனா என்ன ஆகுது பாருங்க, அங்க இருக்கிற 3 நீதிமான்கள், there are 3 people, 3 Bible doesn't say young men, but many scholars believe they are in their prime of youth. வாலிபர்கள் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காங்க. they are in the good positions in Nebuchadnezzar's kingdom. அவர்கள் யூதர்களாக இருக்கிறாங்க, they are Hebrews. அப்போ அப்படி இருக்கிற அந்த மனுஷர்கள் என்ன பண்றாங்க, இவர் சொல்ற ஆணைக்கு வணங்காம, அவர்கள் ஜீவனுள்ள தேவனை தான் நான் வணங்குவேன்னு சொல்லிட்டு they are not bowing down to that idol. அப்படி இருக்கும்போது பாரு, அப்படி பவ் டவுன் பண்ணலன்னா அவங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? பயம் இல்லை. அவங்களுக்கு ராஜாவை குறித்த ஒரு பயம் இல்லை, அந்த ராஜ்யத்தை குறித்த ஒரு பயம் இல்லை, அவரோட உயிரை குறித்த அவங்களுக்கு பயம் இல்லை. இதெல்லாம் பண்ணாக்கா நெருப்புல போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சு they are standing for something which is invisible. கண்ணுக்கே தெரியாத ஒரு காரியத்தை குறித்து இருக்கிறாங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத காரியம்ன்றது ஆண்டவர். God is so powerful. Why am I standing here and speaking this? Because of His Spirit. அவர் என்னை உட்கார விடமாட்டார். அவர் என்னை இந்த நேரத்தில் படுத்து தூங்க விடமாட்டார். அவர் போய் சென்று சேர வேண்டிய காரியங்களை அவர் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை அவர்கள் அறிந்தவர்களா இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் அந்த தெய்வத்தை அறிந்தீங்கன்னா, if you know that God in your heart, you will not have any fear. அதனால என்ன ஆகுது பாருங்க, அவங்களை தூக்கி அந்த
7 times அதிகமான சூடு நிறைந்த ஒரு செங்கல் சூளையில போட்டுருந்தாங்க இல்லையா. இந்த ஃபர்னஸ்குள்ள போட்டோன்னே அவங்க என்ன ஆயிடுது, அப்போ நேபுகாத்நேசார் அவர் பார்க்கறாரு. he was surprised. 3 பேரை தானே நீ தூக்கி போட்ட, அங்க நான் 4 பேரை பார்க்கிறேன். and the fourth man looks like the son of God. many biblical scholars believe that is Jesus Christ. ஆனா எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு முடியை கூட எரிக்கவில்லை. ஆமென். the same God is working today. அதே ஆண்டவர் நேபுகாத்நேசாரை பாதுகாத்து எப்படி இந்த பயத்தை எல்லாம் எடுத்து போட்டு அவர் ஆண்டவருக்காக வைராகியமா நின்னார்களோ அந்த மனிதர்களை தூக்கி உலகம் நெருப்பில் போட்டது. ஆனால் they are not burnt. இப்போ நீங்க உங்களுடைய ஒரு காரியத்தை இப்படி யோசிச்சுக்கோங்களேன். when you go to a treatment, ஒரு நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்றீங்க. ஆனா டாக்டர் என்ன பண்றாரு, உங்களுக்கு மருந்து தர்றாரு இல்லையா. மருந்து சில மருந்துகள் இனிப்பாக இருக்கும், சில மருந்து கசப்பா இருக்கும். மோஸ்ட்லி த டேப்லெட்ஸ் ஆர் ட்ரீட்மெண்ட் வில் நாட் பி பிளசன்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊசியை குத்துவாங்க, இல்லாட்டி கட் பண்ணுவாங்க, இல்லாட்டி டேப்லெட்டை போட்டு அது கசக்கும் இல்லையா. இந்த மாதிரியான காரியங்கள் தான் நீங்க சர்ச்சுக்கு வரீங்க. பாஸ்டர் when he speaks, it is not always going to be sweet. It will be hard hitting. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் நீங்க உட்கொண்டீங்கன்னா, அது எல்லாத்தையும் நீங்க ரைட் சென்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுடைய பாடி கிளென்ஸ் ஆகும் இல்லையா, டாக்டர்ஸ் கிளீன் பண்ண. அதே போல உங்களுடைய ஆத்துமாக்கள் ஆதாயம் அடையும். அதனால தேடி போய் ஒரு நல்ல சர்ச்சில் உட்காருங்க. நல்ல ஆசீர்வாதம் உள்ள ஒரு திருச்சபையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு, நல்ல ஒரு போதகரை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையை கேளுங்க. தட் இஸ் வை பீப்புள் ஆர் லேக்கிங். தே ஆர் ஸ்டில் இன் ஃபியர். ஏன்னா இந்த 3 யூதர்களை போல நாம் இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நாம இருக்கோமா? தத்தளிச்சுட்டு இந்த சென்ஸ் என்ன, we are in the troubled situation. இல்லாட்டி நாம் ஆண்டவரை போல ஆண்டவருக்கு பயம் இல்லாதவர்களாக நம்ம இருக்கிறோமா? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தீஸ் ஆர் வெரி டஃப் டைம்ஸ். இந்த உலகம் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு காரியமா இருக்குது. நம்ம அந்த 3000 years பேக் அந்த தானியலின் டைம்ஸ்ல வென் டேனியலும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸானு பைபிள்ல போட்டே இல்லை. ஆனா அந்த 3 பேர் இல்லையா, இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் வைராகியமா ஆண்டவருக்கு நின்னாங்க. அதே போல நீங்க நிக்கிறீங்களா இல்லையான்றது இன்னைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இந்தியாவில் நிறைய காரியங்கள் நடக்குது. I don't want to get into the politics of all those things, but are you standing for God? In whatever circumstances, are we standing for God? காடுக்காக ஸ்டாண்ட் பண்றோம்னு உடனே என்ன கிட்டார் எடுத்துட்டு போய் நின்று பாட்டு பாடுறதோ பிரசங்கம் பண்றதோ இல்லை. நீங்க ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா வாழ்றீங்களா? நீதிபரர்களாகவும் are you doing justice and are you being righteous? இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு அந்த பயத்தை எடுத்துருவாரு. அவருக்கு முன்பாக நீங்க நின்னீங்கன்னா உங்களை நெருப்பு சூளையில போட்டாலும் you will not get burnt. You will take away the fear from your heart. And ஃபைனலா என்ன ஆகுது பாருங்க, அந்த ராஜாவே மணந்திருந்தி என்ன சொல்றான், அந்த 3 யூதர்களுக்கு உண்டான ராஜா தான், கடவுள் தான் உண்மையான தெய்வம், அவர்கள் மேல எதையுமே நீங்க கையை வைக்காதீங்கன்றான். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள் எல்லாமே வரும். மெயினா பயம் வரும். அந்த பயம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற நிச்சயமான காரியம் என்னன்னா, do not fear, I am with you, because the word of God says so. நான் ஒரு பாஸ்டர் சொல்ற காரியம் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தையே சொல்லுது. லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம் சொல்லுங்க, என்ன படிச்சீங்க? அடைக்கலான் குருவிகளை குறித்து பார்த்தோம் இல்லையா. அந்த அடைக்கலான் குருவிகள் மேல வச்சிருக்கிற அன்பை விட உங்கள் மேல அதிகமா நான் அன்பு வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ do not fear. உங்கள் வாழ்க்கையில எது வேணா இருக்கலாம். நீங்க ஒரு மரண பயத்துலலாம் இல்லாம நார்மலா உங்க லைஃப் போயிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு திகில் உங்க மனசுல சூழ்ந்திருக்கலாம். யூ மே பி லைக் கோயிங் த்ரூ அன்எக்ஸ்பிளைனபிள் ஃபியர். நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசுல இருந்தபோது எனக்கு என்னடா உலகம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எங்க போவோம், இட்டர்னிட்டினா என்னன்ற அந்த மாதிரியான ஒரு பயம். ஆனா உங்களுக்கு எதுவுமே இல்லாம, இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன காரியத்துக்குலாம் நீங்க பயந்துட்டு இருக்கலாம். உங்களை யாரும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அதுவே ஒரு ஃபியர் தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு உலகத்தை குறித்து, சங்கீதத்துல என்ன சொல்றாரு, do not be anxious about the world. உலகத்தாண்மை போல நீங்க அதை குறித்து, தீமை செய்யறவனை குறித்து பொறாமைப்படாத. படிங்க, அது மட்டும் படிங்க. நேபுகாத்நேசார் தீவினை செய்தார், அவர் மேல இவங்க எரிச்சல் அடைஞ்சாங்களா? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிச்சல் அடையல, மாறாக அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நின்றார்கள். படிங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம்.
போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். People who wait upon the Lord will inherit the land. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒரு சுதந்திரமாக தருகிறார். நீங்க எந்த தேசத்துல வேணா இருக்கலாம். யூ மே பி நியூசிலாந்து ஸ்ட்ரகிளிங் டு செட்டில் டவுன் இன் திஸ் கண்ட்ரி. புது ஒரு மைக்ரண்டா வந்திருக்கலாம். பிள்ளைங்களோட நீங்க வந்து இங்க கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம். இல்லாட்டி நீங்க ஒரு தூர தேசத்துல வேற ஏதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் கோயிங் டு பி லிசனிங் டு திஸ் sermon, but God is saying whatever circumstances you are going through, you may be in India struggling to get out of that country. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கனாலும் பயப்படாதீங்க. அவருக்கு காத்திருந்தீங்கன்னா அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். மெயினா மரண பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, if you think that you are not going to get out of your sick bed, God is saying he is healing you right now. இப்பொழுதே உங்களை ஆண்டவர் சொஸ்தமாக்குவார். அந்த விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த 3 பேர் நெருப்புல போட்டாங்க இல்லையா? லைக் இஃப் யூ கோயிங் த்ரூ சம் கைண்ட் ஆஃப் கீமோதெரப்பி, வலி, பெயின், வேதனைலாம் இருக்கலாம். அது இட் இஸ் சிமிலர் டு பர்னிங் யுவர் பாடி. ஆனா அந்த மாதிரியான ஒரு வலியை கூட ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் அந்த நெருப்பின் சூளைக்குள்ள அவரே இருந்தார். He himself came and he was with the 3 young men of Israel. அந்த 3 எபிரேய பிள்ளைகளுக்கு கூட அவர் இருந்த தேவன் உங்களுடனும் என்னுடனும் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களையும் திருவார்த்தைகளையும் காத்து உங்கள் பயங்களை எல்லாம் போக்கி he will take away all the fears from your heart and he will give you a new renewed heart which fears only the living God who is Jesus Christ. Amen. Now we have come to the end of the service. We are going to sing a final hymn and then I'll do the benediction and we'll close off. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா please share with your friends, not to promote the church or anything because we are not doing this for any monetary benefit, but do share it if this has been a blessing to you so that it will go and reach the right people. இது போய் சென்று சேர வேண்டியவர்களுக்கு சேரும் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இதை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காப்பதாக. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. Thank you and God bless you all. And before you leave, if there is a person by the name Vinod, God is prompting me to say that if you are having the fear of losing your job, do not fear. Vinod என்று யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, God is saying, God is blessing you. I'm going to pray for you and I'm going to pray for all of you who are listening to this. பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் Lord Jesus. Lord, we praise you and we thank you Lord for who you are and we bless your name, Lord Master. சுவாமி, இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த வினோத் என்ற மகன் சுவாமி மன போராட்டத்திலும் கஷ்டத்திலும் இருந்தால் சுவாமி, அந்த மகனோடு சுவாமி நீர் வந்து இடைப்பட வேண்டுமா தாழ்மையா ஜெபிக்கிறோம். Let your spirit come and intercede for that man, O Lord Jesus. And if he's having any kind of fear with his job and fear of anything, Lord Jesus, take it away from his heart, O Lord Master. சுவாமி, மீதியான நேரத்தையும் உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் ஒவ்வொருவரும் பேர் பேராக ஆசீர்வதிங்க சுவாமி. சுவாமி, Lord Jesus,
It is your will, Lord Jesus, for you to bring us together, Lord Jesus, to worship you, to praise you and to thank you, Lord, and to listen to your word, Lord Master. நாங்கள் கேட்டவர்களாக மாத்திரம் இல்லாதவர்களாக சுவாமி அந்த டாக்டர் கொடுக்கும் மருந்தை நாங்கள் சாப்பிடுவவர்களாக சுவாமி, let us go and meditate on the word which has been spoken through your servant today, and to live a faithful life, a life without fear, so that we will face the world with courage that comes from you, Lord Master. உலகம் எங்களை பார்த்து சுவாமி நகைக்கலாம், உலகம் எங்களை பார்த்து பயம் காட்டலாம் சுவாமி, ஆனால் எங்களுக்கு பயம் இருக்க போவது இல்லவே இல்லை கர்த்தாவே. Hallelujah. The medical reports may be scaring people, Lord. The schools may be scaring children, O Lord Master. The officers may be scaring us, O Lord Master. But Lord, we commit everything in your hand. The fear of the Lord is the beginning of wisdom. தேவனை அறியும் அறிவே ஞானத்தின் ஆரம்பம். சுவாமி, நாங்கள் உமக்கு மாத்திரம் பயப்பட எங்களை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மீதியான நேரத்தையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தும். அடுத்த வாரம் நாங்கள் சுவாமி சந்திக்கும் வரை எங்களோட இரும் கர்த்தாவே, மக்களோடு இரும். கேட்டுக்கொண்டிருந்த அடியார்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேச வேண்டுமாய், அவர்களோடு சுவாமி நீர் வாசம் செய்ய வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் இந்த இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all, and hope ஆண்டவர் சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் நாம் 5 மணிக்கு நியூசிலாந்து டைம் சந்திப்போம். Till we get out of this lockdown situation. In New Zealand, it has become a lockdown situation till the 26th of August. So 30th, we'll go back into the church. So தேவாலயத்துக்குள்ள நம்ம physical churchக்குள்ள நம்ம போவோம். அங்கே போனாலும் we'll be having a live service. So God bless you all. Stay safe.